எப்போதும் வாரம் தான் வந்து பெஸ்ட் பிளேயர் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் சொன்னால் இவங்க வேற யாராச்சும் தேர்ந்தெடுத்துருவாங்க, அதனால வந்து 10 வாரம் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வாரத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு மனதாக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கலை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ ராணுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து அருண் அண்டு விஷால் இவங்க கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க. சத்யா இவங்க கேங்கோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பண்ணுவாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷாலை போய் எடுத்திருக்காங்க. அவங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து அதுலயுமே மேட்ச் வந்து டை ஆகுது. தீபக் ஒரு 5 ஓட்டு விழுது, அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு ஒரு 5 ஓட்டு விழுது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து டக்குன்னு மாற்றி விட்டாங்க. அந்த முத்துவும் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு போடாம மாற்றி போட்டாரு, தீபக் அண்ணாக்கு போட்டாருன்னா அண்ணன் பாண்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 9 ஓட்டுகள் நினைக்கிறேன், 9 ஓட்டுகள் விழுந்து ஜாக்லின் தேர்வாகிறாங்க. அதன் பிறகு முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஓட்டுன்னு நினைக்கிறேன், 7 ஓட்டுகள் வந்து முத்துவும் தேர்வாகிறாங்க. அப்புறமேட்டு மேட்ச் வந்து மஞ்சரி தீபக் அண்ட் விஷாலுக்கு டை ஆகுது. அவங்க காதலி அப்புறமேட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு போட்டு விஜய் விஷால் 3வது இடத்துல இது பண்ணுறாங்க. கேப்டன்சி டாஸ்க் கொடுத்து கேப்டன் ஆகிட்டு அதை தவற விட்டதுனால வந்து அவரும் ஃபயராக இருக்காராம் முத்துக்குமரன். கேப்டன்சி டாஸ்கில் போயிட்டு தோத்தனால விஜய் விஷாலும் ஃபயராக இருக்காராம். அதுக்கப்புறம் வந்து இன்ன வரைக்கும் கேப்டனே ஆகாத ஜாக்லினும் ஃபயராக இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி உள்ள பேசிக்கிறாங்க. இவங்க 3 பேர் வந்து கேப்டன் டாஸ்க்கு வந்து விளையாட போகிறாங்க, இதில் யார் கேப்டன் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தேர்ந்தெடுக்காங்க. இதில் வந்து எனக்கு 2 பேர் கூட ஓகே, சரி முத்து வந்து செம்ம பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஜாக்லின் எப்போதுமே நல்லா விளையாடுவாங்க, அவங்க கூட ஓகே. விஜய் விஷால் என்ன பண்ணாரு, இந்த வீட்டுக்குள்ளே சமைச்சாரு, 18+ கண்டென்ட் கொடுத்தாரு, வேற என்ன பண்ணார், இந்த வீட்டுக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூறா புளியா விளையாண்டாருப்பா. இந்த பிரச்சனை நடக்கும்போது இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து சொல்யூஷன் அவர் தான்ப்பா கொடுத்தாரு, வேற லெவல்ப்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒரு பிரச்சனை நடக்கும் பார்த்தீங்கன்னா தம்பி மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாப்ல, ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருப்பாப்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை அட்ரஸ் பண்றது இல்லை அந்த பிரச்சனைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு அமைதியாக உட்காந்துருக்கு, எதுக்கு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. இந்த மேனேஜர் விசஸ் தொழிலாளர்கள் டாஸ்க் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு எவ்வளோ சண்டைகள்லாம் வந்துச்சு. தொழிலாளர்கள் கேட்கவே மாட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. அவன் ஏதாச்சும் ஒரு மேனேஜராக இருந்தாப்புல ஒயிட்டோ கர்மமோ ஏதோ சொன்னான், ஏதாச்சும் வார்த்தையை விட்டானா ஒன்றும் கூட இல்லை. அவன் பாட்டுக்கு இங்கே அடிச்சுக்கட்டும், அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. சரி கேப்டன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. சரி அடுத்த வாரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் கேப்டன். இன்னைக்கு நாளைக்குள்ள கேப்டன் நடந்தாலும் நடக்கலாம். முத்து வந்தாரா அப்படின்னா டப்பா காலி. பேஷன்ஸை ஒரு மைண்ட் செட்டில் இருக்காப்புல, கண்டிப்பாக காலி பண்ணிடுறாப்புல டப்பாவை. ஜாக்லின் வந்தாங்கன்னா இப்போ வந்து இவருக்கு வந்து முத்துக்குமரனுக்கு ஃபேவராக தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை எப்படி இருக்கும்போது டப்பா உண்மையிலே காலி. இதில் விஜய் விஷால் வந்துட்டா கண்டிப்பாக இவங்க டீமுக்கு தான் சொம்படிப்பாப்புல, அது வேற மாதிரி போகும். விஜய் விஷால் வராமல் இந்த வாரம் வெளியில் போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்போது கேப்டன் ஆகக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருமே. ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் 2 பேர்த்தில் யாரானாலும் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஜெஃப்ரி ஒன்றுமே பண்ணவே இல்லை. அவனுக்கு எதுக்கு போயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒஸ்ட் பர்ஃபார்மராக ராணுவ தேர்ந்தெடுத்திருக்காங்க. கேட்டால் தொழிலாளர்கள் நல்லா நான் இது பண்ணல, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஓட்டுலேருந்து எல்லாத்தையும் கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்ப ஃபர்ஸ்ட்டுன்னு அவரை கொண்டு போக முடியாது. அப்படின்னு தான் அருண் தானே இந்த கேமை கெடுத்தாரு. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இதை வார்த்தையை இது பண்ணி எவ்வளோ கேமை ஸ்பாயில் பண்ணாரு. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அருண் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது யாருமே ஏன் பேச மாட்டேங்க. ஏன் அருணுக்கு பயமா? அருண் வந்து வெளில பிஆர் டீம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு பெருசாக பண்ணுறதுனால அருணை பார்த்தா பயமாக இருக்கா? சொல்ல வேண்டியதானே அருண் தான் இந்த கேமை ஸ்பாயில் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி இந்த கூத்தாடி விஷயமா இருக்கட்டும், இவர் பண்ண எல்லா ப்ரொவோக்கிங் விஷயத்தையும் வந்து இந்த வாரம் போட்டு உடப்பாரு. நான் அவரையுமே பார்த்துக்கிறேன், சாட்டர்டே எனக்கு பயம் இல்லை, முறைச்சது உண்மைதான், எனக்கு பிடிக்கலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்கிட்ட பேசின விதங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவர் பார்த்துருப்பாரு. சோசியல் மீடியா ஃபுல்லாக விஜய் சேதுபதி பார்த்துட்டு வந்தால் நிறைய ஷோக்களை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் சாச்சனா விஷயத்தில் கூட நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதனால் இந்த வாரம் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயரை வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, விஜய் விஷால் அண்ட் முத்துக்குமரன் ஜாக்லின். அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒஸ்ட் பிளேயர் ராணுவ் உங்களுக்கு வந்து ஓகே உங்களோட படுதா, அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாமினேஷன் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட ஒப்பீனியனும் மறக்காம கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.